அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க புதிய யூடியூப்பிற்கான வீடியோ. நானும் புதிய யூடியூபர் தான். நான் செய்த பிழையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்ற உயரிய எண்ணத்தோடு இந்த காணொளி உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். முதல்ல யூடியூப் சேனல் துவங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நல்ல ஒரு நேமை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது யூடியூப்பில் அந்த நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த நேம் இருந்ததுன்னா சுத்தமாக அந்த பக்கம் போயிடாதீங்க. புதுசாக வேறு ஒரு பேர் ஒன்று தேர்வு பண்ணுங்கள். அதையும் நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாருங்கள். அந்த நேம்லேயும் சேனல் இருந்ததுன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாருங்கள். இல்லை இதுவும் வேண்டாம் அப்படின்னா யாரும் வைக்காத ஒரு பெயரை நீங்கள் வைங்க. அப்போ தான் உங்களுடைய சேனல் முன்னால் வரும். ஏன்னா நான் செய்த பிழை என்னென்னா அதுதான். நான் என்னோடய 2 காணொளி பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது போய் பார்த்திங்கன்னா மௌனம் அப்படின்னு சேனலோட பேர் கொடுத்துருந்தேன். அது மௌனம் அப்படின்னு நடிச்சிங்கன்னா அந்த மௌனம் சம்மந்தப்பட்ட நிறைய பாடல்கள் தான் முன்னால் வருதே ஒழிய என்னோடய சேனல் முன்னால் வரல. மறுபடியும் ஸ்டுடியோ 5 அப்படின்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி பார்த்தேன். அதே சேனல் தான், நேம் மாற்றினேன். அதையும் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ 5 அப்படின்னு நடிச்சிங்கன்னா அது வருதுங்க. வரிசையாக 1 2 3 4 5 10க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் முழுமைக்கும் யோசனை. காலையில் ஒரு கேபிள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் என் நண்பரும் ஒரு கேபிள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபைபர் கேபிளோட பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதனால் ஃபைபர் மீடியா அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஃபைபர் மீடியா அப்படிங்கிறது தான். இது வேறு அதில் பொருளெல்லாம் எனக்கு தெரியல. ஃபைபர்மீடியா அப்படின்னு வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு என்னோடய சேனல் முன்னால் தெரியுது. நீங்கள் மறுபடியும் தெரியலனா கூட பரவாயில்ல, 2 3 வீடியோ போடும்போது உங்கள் சேனல் முன்னால் வந்துடும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எது சம்மந்தமான வீடியோ நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க. சும்மா ஏதோ ஒன்று தூக்கி போட்டு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நல்ல ஒரு கண்டென்ட் எடுங்க. யூடியூப்புங்கிற ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்டாக நீங்கள் அந்த பயணத்தில் நீங்கள் தடையெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை உயர்த்தி விட்டுருவாங்க யூடியூப். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். நிறைய சேனல் நீங்கள் பார்க்கலாம், நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையோடு தான் நம்ம யூடியூப் சேனலில் துவங்குவோம். நம்மளுடைய திறமையை முழுக்க வெளிக்காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனையெல்லாம் யாருக்கும் கிடையாது. நாமளும் இந்த வழியில் சம்பாதிக்கலாம், யூடியூப்புங்கிற ஒரு தளத்தில் நாமளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் வந்திருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் செய்த பிழையை நீங்கள் செஞ்சிடாதீங்க. முழுமையாக ஒரு சேனலோட பேர் செலக்ட் பண்ணுங்கள். சேனலோட என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்கன்னு யோசனை பண்ணி செய்யுங்க. இது எல்லாம் முழுமையாக தீர்மானம் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் ஒரு சேனல் துவங்குங்க. அனைவரும் வளர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு பயணத்தை தொடருங்கள். உங்கள் பயணம் வெற்றி பெற என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இதை தவறை உணர்ந்ததுனால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப கசகசன்னு பேசுகிறதா நினைக்க வேண்டாம். வாங்க, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.